ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 11:45 ஆகுது. இன்றைக்கி வந்து மூணாவது ஆர்டர் மூணு ஆர்டர் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் ஈஸியாக போட்டாங்க, செகண்ட் ஆர்டர் அங்கே பக்கத்துலேயே போட்டாங்க, தேர்ட் ஆர்டர் இப்போ திரும்பி ஈஸியாக போட்டாங்க. சரி டைம் ஒரு 11:45 ஆகிடுச்சு, ஒரு கிளிப்பு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். ஆர்டரே வரல. நான் வந்தது ஒரு 10 மணிக்கு தான். ஒரு ஆர்டருக்கும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. ஆர்டரும் மந்த் எண்டா வரவே மாட்டேங்குது. இங்கே இருக்க வில்லாலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஈஸியானு சொல்லுவாங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த ரைட் சைடு அந்த பக்கம் அது என்ன ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த சைட் போனால் பனையூர், அந்த சைட் போனால் அக்கறை. அந்த சைடில் அங்கே ரைட்டு திரும்பி அங்கே இருக்க ரெசார்ட்டு வில்லாஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே தான் அடிக்கடி உள்ளலாம் இந்த ஃபாரின் கார்ஸ்லாம் பார்ப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஃபாரின் கார்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் பெருசாக, ஒரு பேலஸு, அதில் ரோல்ஸ் ராயல்ஸு, இந்த BMW ஹை-எண்ட் மாடலு இது எல்லாமே நிற்கும். எப்போ போனாலும் அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் அந்த BMW ஹை-எண்ட் மாடல் நிற்கும். நிறையா டைமில் வந்து இந்த பக்கம் இப்படி ஏறி இப்படி இறங்கும் அந்த இது. அதில் இந்த பக்கம் கார் நின்றுட்டே இருக்கும். எல்லாமே பெரிய ஹை-எண்ட் கார்ஸாக தான் நிற்கும். காட்டுறேன், அந்த பக்கம் தான் போகிறேன். இப்போ விஜய் அண்ணா சொன்ன நம்ம சிஎம் விஜய் அண்ணா சொன்ன ஒரு மோட்டிவேஷன் லைன் இருக்குங்க. சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் நண்பா. உங்க நம்பிக்கையை மட்டும் கை விட்டுறாதீங்க. இன்னைக்கு தோக்குறீங்களா, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு தோக்குறீங்களா, நாளான்னைக்கு ட்ரை பண்ணுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாலே ஒரு வெற்றி தாங்க. நீங்க ட்ரை பண்ணாம இருந்தாதான் நீங்க தோத்ததுக்கான முதல் அடையாளம். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு 100 நாள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு நாள் ஜெயிச்சிங்கன்னா 100வது நாள் ஜெயிச்சா கூட அது உங்களோட வின்னு தான். 90வது நாள்லேயே நீங்க வந்து அதை கை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் இது. அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க. நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங். சிஎம் ஆக மாட்டாரு சொன்னாங்க. இங்கே பாருங்க விஜய் அண்ணா ஃபோட்டோ. இப்போ தானே அவரை பற்றி பேசிட்டு வந்தேன். எம்ஜிஆர் பக்கத்தில் விஜய் அண்ணா ஃபோட்டோ. என்னோட ஐடலுங்க அவர். சின்ன வயசுல வந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அவரோட ஒரு ஸ்பீச்சும், ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த எலெக்ஷன் ஸ்பீச்சு எதுவுமே விடாமல் எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு மனுஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் அண்ணன் தான். அவரை பார்த்து என்னதான் அவரோட ஹேட்டர்ஸாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், ஒரு விஷயத்தில் நம்பிக்கையாக இருந்து நம்ம நம்மளோட கோலை மட்டும் நோக்கி போனால் அதில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அவர் தான். நம்ம விஜய் அண்ணா தான், சிஎம் விஜய் அண்ணா தான். அவர் சிஎம் ஆனதுக்கு அவரோட நம்மள மாதிரி நிறைய பேர் தான் சந்தோஷப்படுவோம். பாருங்க, அவர்லாம் சிஎம்ஏ ஆக மாட்டார்னு ஒரு ஹேட்டர்ஸ் குரூப் எவ்வளோ பேர் பேசினாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க கூட அவருக்கே தெரியும் நிறைய பேர் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நடிகை அவர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவரோட கோலை மட்டும் நோக்கி போனார். அவர் கரெக்டாக ஜெயிச்சார். கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், மேனிஃபெஸ்ட் பண்ணார். அதான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனா நம்ம விராட் கோலி கூட எடுத்துக்கோங்க. அவர் என்னோட ஐடல் தான். சின்ன வயசுலேருந்து அவரையும் தான் பார்த்து வளர்ந்தோம். கப்பையாட்டுக்காக சொன்னாங்க ஆர்சிபிலாம். ஆனால் அவங்க எல்லா வருஷமும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்களா லாஸ்ட்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் பார்த்தீங்களா கடவுள் 1க்கு 2 கொடுத்தாரு. இன்னமும் நிறையா கொடுப்பாரு. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்றைக்குமே அவங்க மனசை தளர விடவே இல்லை.
நம்ம கப்பே அடிக்க மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வெளியே சொல்கிறதெல்லாம் கேட்கவே இல்லை. அதனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங். யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் நம்பிக்கை இழக்காமல் போய்கிட்டே இருக்கணும் உங்கள் கோலை நோக்கி. எப்பயுமே நான் சொல்லுவேன். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு பேலஸ், தாஜ்மஹால் மாதிரி, அங்கே அதான் நான் சொன்ன பேலஸு. அங்கே நிற்குது அந்த ஹை அண்ட் எலக்ட்ரிக் கார் மாடல் ஒன்று, அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று நிற்கும். கார் பேர்லாம் எனக்கு தெரியல, வண்டி பேர்லாம் நிறையா தெரியும், வண்டி பேர்லாம் எல்லாமே தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் கார்லாம் எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது. ரோல்ஸ் ராய்ஸ் அது பார்த்தா தெரியும், அதில் என்ன மாடலும் தெரியாது. அந்த மாதிரி இப்போ BMW அதை பார்த்தா தெரியும், அதில் என்ன மாடலும் தெரியாது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். கிட்ட போய்னா அந்த கேட்டுட்டு தான் போகும்போது உள்ளே எப்பயுமே செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க, போலீஸ் 2 பேர் பாதுகாப்பு. தெரியுதா? ரோல்ஸ் ராயல்ஸ் ஒன்று, ரோல்ஸ் ராயல்ஸ் 2 இருக்கு, BMW. இந்த இதில் இப்படி ஏறி அப்படி இறங்குதுல இந்த பக்கம், அதில் இப்படி ஏறி இறங்குற வரையும் இருக்கும் காரு. இன்னைக்கு இல்லை, அடிக்கடி நிற்கும், ஒரு சில டைம் நிற்காது. சரி நண்பா, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோருக்கு போயிட்டு எவ்வளோ ஆர்டர் எடுத்தேன் என்னன்னு முடிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா 9:15, 9:15 ஆகுது. அவ்வளோதான், இதோட முடிச்சிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இது இந்த டைம் வீக்லி இன்சென்டிவ் வந்து சாயந்தரம் 5லேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே ஒரு வாரத்துக்கு 26 மணி நேரம் ஓட்டணும். அந்த கம்ப்ளீட் பண்ணணும், அதனால் அப்போ தான் வீக்லி இன்சென்டிவ் வரும். அதனால் இனிமேல் இந்த வாரம் மட்டும் நைட்டு ஒரு 9-9:30 ஓட்டலான்ட்டு இருக்கேன். அப்பா உடம்புலாம் செம்ம டயர்டு. எல்லாமே பக்கத்து ஆர்டராக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு, ஆர்டரும் அவ்வளோ வரலை. சரி ஆர்டர் தான் வரலான்னு பார்த்தா எல்லா ஆர்டருமே பக்கத்தில் விழுது. நிறைய ஆர்டர் பார்த்தா 19 ரூபா, 18 ரூபா, எல்லாம் பக்கத்து விழுது. 19 ரூபா, 18 ரூபா, 20 ரூபா, ஒரு 40 ரூபா ஆர்டர் இன்னைக்கு ஒரு 4-5 தான் வந்துச்சு. ஒரு ஆர்டர் ஒரு 60 ரூபா வந்துச்சு, இன்னொரு ஆர்டர் 50 ரூபா வந்துச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு. மற்ற எல்லாமே பக்கத்தில் தான் வந்துச்சு. சரி நம்ம ஆர்டர் கணக்கு தானே முடிக்கிறோம், அதனால் இது பிரச்சனை இல்லை. அதனால் சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அதில் ரூம் கிட்ட வந்துட்டேன். சரி நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ், என்னோட மனமார்ந்த நன்றிகள். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.